Good morning, guys. Very happy morning. Morning la shoot பண்ணிட்டு இருக்கேன். அதனால good morning and thank you so much for showing so much of love to my last two videos. Oh my god. என்னோட WhatsApp full of messages, my Instagram was full of messages. Are you okay? Are you recovering? If you need any help, let us know. Thank you so much to each and every single person. I have recovered and I am the reason for me to shoot this video in the morning was என்னோட மார்னிங் ரொட்டீன் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஐ ஹேட் ஃபியூ டிஎம்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்க இந்த மாதிரி மோனி வை டோன்ட் யூ ஷூட் சம்திங் ஃபார் ஸ்கின் கேர். ஸோ பீப்புள் லெட் மீ அதனால தான் ஐம் ஷூட்டிங் இந்த மார்னிங் பிகாஸ் ஐ ரியலி நீட் டு ஷோ யூ மை ரியல் ஸ்கின். நான் கேமராவில் ஷூட் பண்ணும்போது சம்டைம்ஸ் மை ஸ்கின் ஷோஸ் வெரி கிளியர். அதனால தான் ஐம் ஷூட்டிங் இட் மை மொபைல் ஸோ தட் அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஐ கேன் ஷோ யூ மை ஸ்கின். சி ஐ ஹேவ் பிம்பிள்ஸ், ஐ ஹேவ் போர்ஸ், ஐ ஹேவ் எவ்ரிதிங் ஆன் மை ஸ்கின். ஸோ திஸ் ஸ்கின் இஸ் ஆல்சோ நார்மல். அப்படி நார்மலைஸ் பண்ணுவோமே, அது முதல்ல ஐ வாண்ட் டு பிரிங் தட் கான்செப்ட் பிகாஸ் பீப்புள் திங்க் கிளியர் ஸ்கின் இருக்கிறது மட்டும் தான் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு நினைக்கிறாங்க. நானும் அப்படி நினைச்சவ தான். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வென் யூ கெட் டிப்ரெஸ் பிகாஸ் ஆஃப் யூர் ஸ்கின், ஸ்கின்னுக்காக போய் டிப்ரெஸ் ஆகுறமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது யூ நீட் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். பீப்புள் யாரெல்லாம் என்ன பாக்குறாங்களோ அட்லீஸ்ட் 100 people who are seeing me, you're beautiful the way you are. Okay, accept the fact first. And I know it's not easy to love your skin because எப்படி சொல்றது, யாருக்குமே அவங்க ஸ்கின் மேல என்னைக்குமே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வராது, அவங்க மூக்கு மேல சாட்டிஸ்பாக்சன் வராது. திஸ் இஸ் ஐ டோன்ட் நோ, ஐ மேபி திஸ் இஸ் சம் ஃபேக்ட், ஐ திங்க் ஸோ. ஸோ சாட்டிஸ்பாக்சன் நம்ம கொண்டு வரது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எஸ், ஐ ஹவ் பாட் ஃபியூ ஸ்கின் கேர் டிப்ஸ். ஐ நோ நான் வந்து I also want to say what mistakes I did because நானும் உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், கிளியர் ஸ்கின் ஆகிறதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன், கிளியரா ஐ மீன் போர்ஸ் இல்லாம ஆர் பிம்பிள்ஸ் வராம அந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்னுக்கு ஏதாவது ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேட்டு நிறைய பண்ணி ஐ ஸ்பாயில்டு மை ஸ்கின். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வென் ஐ வாஸ் லைக் ஓகே திஸ் இஸ் இட், நான் இவ்ளோ கொடுமை என் ஸ்கின் மேல இதுக்கு மேல பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்த பிறகுதான் ஐ ஸ்டார்டட் லவ்விங் மை ஸ்கின். நம்ம எப்ப நம்ம ஸ்கின் லவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பியா இருக்க ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஐ ஷூட் ஆல் மை வீடியோஸ் வித்வுட் மேக்கப், வித்வுட் பவுடர் கூட நான் போடாம ஷூட் பண்ணேன். ஒன்லி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுவேன். அது கூட இன்னைக்கு நான் அப்ளை பண்ணல பிகாஸ் சன்ஸ்கிரீன் ஒரு லேயர் கொடுத்துரும், உங்களுக்கு என் போர்ஸ் தெரியாம போயிடும். அதனால தான் ஐ டென்ட் டூ தட். ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யாரா இருந்தாலும் யூ ஆர் பியூட்டிஃபுல் த வே யூ ஆர், அக்செப்ட் இட். ஓகே. இன்னொரு திங் என்னன்னா, the biggest mistake we all are doing over there is நல்ல கிளியரா ஸ்கின் இருக்குங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட போய் டிப்ஸ் கேக்குறது. never do that. உங்களோட ஸ்கின் டைப், see there are thousands of skin types. நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா இருக்கும், கிளியர் ஸ்கின், acne prone skin, combination skin, dry skin, அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது 4-5. பட் எத்தனை பேருக்கு, நம்ம எத்தனை ஹியூமன் பீங்ஸ் இருக்குமோ அத்தனை டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கு. யாருக்குமே சேமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நோ, இட்ஸ் நெவர் த சேம். ஸோ அவங்க ஃபாலோ பண்றது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு ஃபாலோ பண்றது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது இஸ் த பிகஸ்ட் மிஸ்டேக் யூ ஆர் டூயிங். ஸோ நெவர் டூ தட். அண்ட் ஐ நெவர் கோ டு பார்லர், ஐ நெவர் கெட் அ ஃபேஷியல். ஐ எம் வெரி அஃப்ரேட் ஆஃப் பார்லர்ஸ், த வே தே ட்ரீட் த ஸ்கின், த கெமிக்கல்ஸ், த ஹார்ஷ் chemicals they use on skin. So please parlor போறவங்களா தப்பா நினைச்சுக்காதீங்க. பட் என்ன மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்க ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் பார்லர்ஸ் அண்ட் வீட்ல ஏதாவது நீங்க ஹோம் ரெமெடிஸ் வச்சு ட்ரை பண்ணுங்க. கரெக்டான கான்சென்ட்ரேஷன்ல ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுங்க, அப்பதான் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். So let's come to my skin care tips video. எந்த சேனல் vlogging இருந்து skin care tipsக்கு வந்துச்சு. Let's get started guys and let me help you a little bit. Point number 1 என்னன்னா, ஃபேஸ் வாஷ் பண்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரிபடி நோஸ். சும்மா எப்ப பார்த்தாலும் ஃபுல் டே உள்ள இருந்து வெளியே வந்தோமா, வெளியில இருந்து உள்ள போகணுமா, எப்ப பார்த்தாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இஸ் த பிகஸ்ட் மிஸ்டேக் யூ ஆர் டூயிங். நம்ம ஃபேஸ்ல இருக்கிற நேச்சுரல் ஆயில் வந்து போயிடும். இப்ப ஆக்னே ப்ரோன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் என்கிட்ட ஒரு எப்படி சொல்றது, துபாயில இருக்கிறவங்களுக்கு வெளில கூட எண்ணெய் இல்லாம என் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அப்ப கூட உங்களோட ஃபேஸை நீங்க அத்தனை முறை வாஷ் பண்ணக்கூடாது. 3 times is okay, but more than thrice is gonna pull up all the natural oil from your skin. So don't. And point number 2, எந்த மாதிரி வாட்டர்ல யூ ஆர் வாஷிங் யுவர் ஸ்கின்.
ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நிறைய பேர் வந்து ஹாட் வாட்டர்ல பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் கோல்டு வாட்டர்ல பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஹாட் வாட்டர்ல ஏன் பண்ணணும் அப்படின்வாங்கன்னா உங்க போர்ஸ் ஓப்பன் ஆகி கிளென்ஸ் ஆகும் அப்படின்வாங்க. ஒரு சில பேர் ஏன் ஹாட் வாட்டர்ல பண்ணாதீங்க கோல்டு வாட்டர்ல பண்ணுன்னு சொல்லுவாங்கன்னா கோல்டு வாட்டர் வந்து வில் க்ளோஸ் யுவர் போர்ஸ், இங்க இருக்கிற அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும், அதுக்காக தான் சொல்லுவேன். பட் வாட் ஐ டூ இஸ் நான் ரெண்டுத்துலயுமே பண்ணுவேன். ஐ டேக் ஹாட் வாட்டர், லைக் நாட் எக்ஸ்ட்ரீம் கொதிக்கிற தண்ணியில இருக்கக்கூடாது, வார்ம் வாட்டர் வச்சுக்கலாம். வார்மை விட லைட்டா ஒரு டெம்பரேச்சர் ஹையா இருக்கும் பத்தி அந்த மாதிரி வாட்டர்ல ஃபர்ஸ்ட் வாஷ் யூர் ஃபேஸ். See, I'm again telling, இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது, பட் ஆல்வேஸ் கிவ் அ ட்ரை, அவ்வளவுதான் சொல்லுவேன். புதுசா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ வார்ம் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் வாஷ் யுவர் ஃபேஸ் பிகாஸ் இட் வில் ஓப்பன் அண்ட் கிளென்ஸ் யுவர் போர்ஸ். அண்ட் தென் முடிஞ்ச பிறகு லாஸ்டா குளிச்சு முடிச்சிருவீங்கல்ல, அப்ப வந்து ஆர்எல்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிக்கிறீங்கன்னா அப்போ கோல்டு வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ போது ஐ வாஷ் மை ஃபேஸ் த்ரைஸ் இந்த மார்னிங் வென் ஐ வேக் அப், அப்புறம் மிடில் டே குளிக்கும் போது நான் ரொம்ப சீக்கிரமெல்லாம் குளிக்க மாட்டேன், ஸோ இட் டேக்ஸ் மீ டைம். அதனால டே பிட்வீன்ல ஒரு முறை ஆஃப்டர்நூன்ல அண்ட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இஸ் மை கம்பல்சரி. எனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணலன்னா தூக்கமே வராது. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் நோ எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் தூக்கம் வரும். ஸோ யா, ஐ எம் ஸ்டூபிட். 3 times you have to wash your face. Point number 3, ஹவு இப்ப நம்ம எப்படி எந்த தண்ணியில வாஷ் பண்ணணும், எப்படி வாஷ் பண்ணணும், எத்தனை முறை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுல வாஷ் பண்ணணும்ன்றதும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே சோப்பு சூட் ஆகாது, ஒரு சில பேருக்கு ஃபேஸ் வாஷ் சூட் ஆகாது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ உங்க ஸ்கின் டைப்புக்கு எது கரெக்டானது அப்படிங்கறத அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கீங்க. நம்ம சும்மா ஏனா குணமா பண்ண ஆரம்பிச்சோம். ஐ யூஸ் டு டூ ஆல் திஸ் மிஸ்டேக்ஸ், அதனால தான் சொல்றேன். ஏனா குணமா பண்ண ஆரம்பிச்சோம்னா we lose moisture and texture of our skin. So நல்லா எதுல கிளென்ஸ் பண்ணணும்னு பாக்க நான் சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன், சார்கோல் சோப் யூஸ் பண்ணுவேன். நான் என்னோட ரொட்டீன் உங்களுக்கு தெரியணும்னா ஜஸ்ட் லெட் மீ நோ, ஐ வில் புட் அப் அ வீடியோ ஆன் தட். பிகாஸ் நான் ஒன்னும் ஹோம் ரெமெடிஸ்ல எல்லாம் என்னோட ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டேன். ஐ யூஸ் சார்கோல் சோப் பிகாஸ் இந்த இஸ் வெரி ஆயிலி ஸ்கின் அண்ட் ஐ வாஷ் மை ஃபேஸ் வித் தட். அதுக்கப்புறம் ஐ மாய்ஸ்சரைஸ் மை ஸ்கின். மாய்ஸ்சரைஸ் எதுல மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்குன்னு தனியா மாய்ஸ்சரைசர் வாங்கணுமா, என்ன பண்ணணும்? ஐ யூஸ் ஆலோவேரா ஜெல் பா, as simple as that. I use pure aloe vera gel and அதுதான் என்னோட ஸ்கின்னுக்கு பெஸ்டா சூட் ஆகும். நான் எதுக்குமே போயிட்டு ஒரு பிராண்டடான லாக்மேதோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஐ டோன்ட் கோ அண்ட் பை மாய்ஸ்சரைசர்ஸ். ஐ நெவர் பிலீவ் திஸ் பிராண்ட். ஸோ நான் பியூரான ஆலோவேரா ஜெல் தான் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் டோனர் அப்ளை பண்ணுவேன். These 3 things, I cleanse my face with soap and then I apply moisturizer and then I put toner and then last sunscreen. That is my next point. Never ever leave your house or வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னா கூட நீங்க sunscreen daily apply பண்ணணும். Because I got a DM from one of my friends and they were like, I use Lakme oda sunscreen, அது எப்பவுமே apply பண்ணலாமா? I will say use a better sunscreen because இந்த மாதிரி லாக்மே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் விட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய இன்ஸ்டாகிராம்ல இப்பெல்லாம் போயிட்டு இருக்கு and they are actually very helpful. So organic products எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண அதுல இருந்து சன்ஸ்கிரீன் வாங்குங்க. வீட்டுக்குள்ள இருந்தாலும் நார்மலா வீட்டுல இருக்கீங்கன்னா டெய்லி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் நம்மளோட வெயில் நம்ம வெளியில போனதான் வெயில் அடிக்கும் அப்படிலாம் கிடையாது. அந்த ஹீட் இருக்குங்க பாத்தியா, இப்ப ஆல்ரெடி சம்மர் சீசன் வந்திருக்கு. சோ வெளியில இருக்கிற அந்த ஹீட் வந்து உங்க ஜன்னல் வழியா உங்களோட கேட் வழியா அந்த ஹீட் ஆக்சுவலி இஸ் பிரசன்ட் இன் யோர் ஹவுஸ். ஸோ அது obviously it will affect your skin, right? So எப்பவுமே வீட்டுக்குள்ள இருந்தாலும் please apply sunscreen. This is one main point I will always stress. Sunscreen is always important. ஏதாவது மூஞ்சி கழுவுறீங்களா, sunscreen is very important. That's my one mantra. Next what I would say is makeup removal. இது எத்தனாவது பாயிண்ட்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. பட் கேர்ள்ஸ் who are very fond of makeup and who cannot leave their house or அவங்களோட ஜாபை மேக்கப் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி இருக்குன்னா ப்ளீஸ் மேக்கப்பை ஒழுங்கா ரிமூவ் பண்ண கத்துக்கோங்க. நம்ம என்ன பண்றோம் இப்ப ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல் திஸ் பியூட்டி இண்டஸ்ட்ரீஸ் தே கிரியேட் அ ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் தே கிவ் அஸ் த சொல்யூஷன். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இது ஒரு செம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. They will give you the makeup products and then they will tell you, oh இந்த மேக்கப் போடுங்க உங்க ஃபேஸ் வந்து பயங்கர அழகா இருக்கும். மேக்கப் போட வேணாம்னு நான் சொல்லல, பட் அது கொடுத்துட்டு மேக்கப் போட்டுட்டீங்களே இது எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க, நீங்க நேச்சுரல் ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து நல்லது இல்ல. அதனால நீங்க வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணுங்க, மேக்கப் வைப்ஸ் யூஸ் பண்ணுங்க. How harsh they are on your skin, they are literally very harsh.
நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ண நம்ம மதர்ஸோட டெக்னிக் தான் நம்மளும் யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் யூஸ் ஆயில். எந்த ஆயில் உங்களுக்கு சூட் ஆகுதோ அது. நான் ஆல்மண்ட் ஆயில் வச்சு தான் எப்பவுமே என்னோட மேக்கப் ரிமூவ் பண்ணுவேன். எஸ், ஐ ஹேவ் ஆக்னே ப்ரோன் ஸ்கின். நான் எவ்வளவு மேக்கப் போட்டாலும் இட் won't affect my skin because I always remove it with almond oil. ஏன்னா நிறைய பேருக்கு கோகோனட் ஆயில் சூட் ஆகாது. ஸோ டேக் இட் ஆல்மண்ட் ஆயில், கோகோனட் ஆயில், எந்த ஆயில் உங்க வீட்டுல இருக்கோ. எப்படி சொல்றது, கடுகு ஆயில் வரும் பாத்தீங்களா, அந்த ஆயில் கூட நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஈவன் தட் யூ கேன் ரிமூவ் யோர் மேக்கப். அதுக்கப்புறம் ஆயிலியா இருக்குமே ஃபேஸ், அது ஆயில் உள்ளே ஸ்டே ஆயிடுச்சுன்னா அதனால அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் டோனை போட்டு தூங்கிடுங்க. நெவர் ஸ்கிப் மேக்கப் ரிமூவல் step in your life. Never do that. அது வந்து நமக்கு ஸ்கின் குள்ள போயிட்டு and then it will cause other problems. The last step I'm gonna tell. I have been a girl who had PCOD. So அது ஒரு பெரிய journey and அதுக்கான ஒரு இது எப்படி சொல்றது, that was one worst phase of my life, I would say. அதுக்கு I'll make a different video because that is a very big story. And PCOD வந்ததுனால my skin went for a toss and இப்போ இன்னைக்கு இந்த கண்டிஷன்ல இருக்கிறதுக்கு காரணமே எனக்கு வந்த PCOD தான். and cystic acne எனக்கு வந்துருச்சு. ஸோ அது ஹேண்டில் பண்றது இஸ் வெரி ஹார்ட். அதனால I started using few things. ரைஸ் வாட்டர், எவ்ரிபடி நோஸ். நம்ம எல்லாருமே நல்லா சாதம் சாப்பிடுறோம்ல, அந்த சாதம் வெடிச்சு when we are taking out the water, அந்த ரைஸ்ல இருந்து வாட்டர் எடுக்கிறோம் பாத்தீங்களா, அது இஸ் த கோல்டன் ரூல் ஃபார் யோர் பியூட்டி டிப். கொரியன் ஸ்கின் கேருக்குலாம் வந்து அந்த ரைஸ் வாட்டர் தான் பயங்கரமா. நான் ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ண மாட்டேன், சாப்பாடு விஷயத்துல எப்படியே இதெல்லாம் யூஸ் ஆக போகுது அப்படின்னு நினைப்பேன். பட் ஸ்கின் கேர்ல ரைஸ் வாட்டர் ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணுது. நம்ம நாட்டுக்கு PM கூட அவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ண மாட்டார். பட் this is one thing which will play a very big role in your life. Yes, ரைஸ் வாட்டர். இப்ப வீட்ல ரைஸ் செய்றீங்கன்னா அதோட வாட்டரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐ மீன் ரைஸ் தனியா, அந்த வாட்டர் தனியா எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் வாட்டர் இருக்குங்க பாத்தியா, இது உங்க ஹேருக்கு, உங்க ஃபேஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபேஸுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஐஸ் கியூப்ஸ் வச்சு ரப் பண்ணா ஃபேஸுக்கு நல்லது அப்படின்வாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் ஐஸ் கியூப் செட் ஆகும். லெட் மீ பி ஸ்பெசிபிக். என்னோட ஃபேஸுக்கு ஐஸ் கியூப் செட் ஆகும். ஸோ உங்க ஃபேஸுக்கு செட் ஆகலன்னா அது வந்து ஒரு டவல்குள்ள போட்டு யூ கேன் வைப் யோர் ஃபேஸ். அந்த சில்னஸால உங்களோட போர்ஸ் க்ளோஸ் ஆகும் and it will give that chilling effect to your face. அதனால அந்த ரைஸ் வாட்டர் எடுத்துட்டு புட் இட், அந்த ஐஸ் கியூப் போடுற ட்ரே இருக்குங்களா, ஐஸ் ட்ரே, அதுல போட்டு வச்சுக்கோங்க. எவ்ரி நைட் பிஃபோர் யூ ஸ்லீப் ஆர் ஏர்லி இன் த மார்னிங், ஐ டூ இட் அட் நைட். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு ஐஸ் கியூப் எடுத்து, அந்த ரைஸ் வாட்டர்ல இருந்த ஐஸ் கியூப் எடுத்து நல்லா ஹோல் ஃபேஸ்ல ரப் பண்ணிக்கோங்க. that gives another level. அதனாலதான் எனக்கு இருந்த டார்க் ஸ்பாட்ஸ், அதனாலதான் எனக்கு இருந்த அந்த ஃபேஸ்ல இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போயிருச்சு. ஐ லிட்டரலி ஹேவ் டு, எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. நேச்சுரல் வீட்ல இருக்கிற ரைஸ் வாட்டர் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. யூ கேன் ஆல்சோ கிவ் அ ட்ரை. இஃப் இல்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு வேற ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மேபி ஐ ஹேவ் a hell lot of tips because acne prone skin இருக்கிறவங்க can relate with me. நாங்க எக்கச்சக்கமா வீட்ல இருந்து சும்மாவே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிகாஸ் வாட் வி ஆல்வேஸ் வாண்டட் வாஸ் அ கிளியர் ஸ்கின் and that never happens. That is a myth actually. That never happens. Natural skin is a pore skin. அதுதான் natural skin. So if you like this video, please like, share and subscribe with your friends and tell them to follow all the steps so that they don't make mistakes with their skincare routine. And if you have any problems, let me know so that I can make a dedicated video towards what I use and what you can try. So yadadu markringo illiyo, I mean if you're doing anything or not, but sunscreen, don't forget sunscreen. And maybe you can give a try with rice water. Rice water ku dedicated videos veno appadina, please let me know so that I can make one for you and we can all benefit each other. Stay safe, stay happy, stay healthy and வீடு விட்டு வெளியே போகாதீங்க. வீட்லயே சாதத்தை வெடிச்சு மொகர கட்டைக்கு போட்டுக்கோங்க. And take care. Bye bye.